ஒழுங்கீனம் வந்துடும், வெறுமை வந்துடும். அப்ப முதல்ல பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி முதல்ல நமக்குள்ள வந்த உடனே அவர் என்னத்தை கொண்டு வருவார்னா தேவனை குறித்து ஒரு வெளிச்சத்தை கொண்டு வருவார். தேவன் எப்படிப்பட்டவர், உண்மையில் இருக்கிறவர் எப்படிப்பட்டவர், உனக்குள் இருக்கிறவர் எப்படிப்பட்டவர். இயேசு சொன்னார் யோவான் 14ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவரை குறித்து 14:16. நான் போறேன், என்றென்றைக்கும் உங்களோடு கூட தங்கி வாழும்படிக்கு பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறேன். அவர் உங்களுக்குள் தங்கி வாசம் பண்றதுனால, உங்களோடு கூட அவர் வாழ்றதுனால நீங்கள் அவரை அறிவீர்கள். இப்ப பாருங்க, வெளிச்சம் வந்துருச்சா? என்ன வெளிச்சம் வந்துச்சு? இப்போ பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் யாருக்கு தேவை? ஒழுங்கில்லாத எனக்கு தான் தேவை, வெறுமையா இருக்கிற எனக்கு தான் தேவை, இருள் கிடக்கிற எனக்கு தான் தேவை. அப்ப பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே என்ன செய்வாரு? முதல் அவர் என்ன செஞ்சாரு? வெளிச்சத்தை கொண்டு வந்தார். அல்லேலூயா. பேதுருவுக்குள்ள அந்த வெளிச்சம் வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் அவன் மேல சபை கட்டப்பட்டுச்சு. உங்களுக்குள்ள தேவனை குறித்து ஒரு சரியான அறிவை பரிசுத்த ஆவியானவர் தான் தருவார். ஏன்னா 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல 12வது வசனம் சொல்லுகிறது, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து பெறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். நமக்கோ தேவன் தம்முடைய ஆவியினாலே அவைகளை வெளிப்படுத்தினார். 10வது வசனம், அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அப்ப உங்க மேல் இருக்கிற ஆவியானவர் தேவனை குறித்த ஒரு புரிந்து கொள்ளுதலை தர்றதுக்காகத்தான் உங்களுக்குள்ள அந்த வெளிச்சத்தை கொண்டு வர்றார். நீங்க எதை விரும்பணும் தெரியுமா? எதை விரும்பணும்? பரிசுத்தமா வாழணும்னு விரும்புறீங்க இல்லையா? விரும்புறீங்க இல்லையா? ஆசீர்வதிக்கப்பட்டு வாழணும்னு விரும்புறீங்க இல்லையா? அதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல தேவன் யாருன்னு தெரிஞ்சுக்குங்க, வெளிச்சம் எப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அல்லேலூயா. அவரை குறித்த ஒரு சரியான வெளிச்சம் உங்களுக்கு வேணும், சரியான புரிந்து கொள்ளுதல் வேணும். அது வந்துட்டாலே பரிசுத்தம் வந்துடும், அது தெரிஞ்சிட்டாலே ஆசீர்வாதம் வந்துடும். அல்லேலூயா. இதைத்தான் இயேசு சொன்னார், முதலாவது தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு, உங்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு பின்னாடி அப்படியே கொடுக்கப்படுமா? எப்போ? தேவனை அறிகிற அறிவு. அதனாலதான் பேதுரு சொல்றாரு, பேதுருவை பார்த்து, நீங்க பக்தி வைராக்கியமா இருந்ததுனாலதான் அவங்க ஆசீர்வதிச்சாரா? இல்ல. உங்க பரிசுத்த வாழ்க்கையை பார்த்து தேவன் ஆசீர்வதிச்சாரா? இல்லைன்னு சொல்லுவார். எப்படி என்னை ஆசீர்வதிச்சாரு தெரியுமா? பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல அவர் சொல்றார், உங்களை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே, சொல்லுங்க, உங்களை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனத்துக்கும் தேவ பக்திக்கும் வேண்டி எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை தந்து விட்டது. அப்ப தேவனை அறிகிற அறிவு தான் உங்களுக்கு எல்லாத்தையுமே தருது. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, முதல்ல வெளிச்சம் வேணும். வீட்டுக்கு என்ன வேணும்? உங்க வீட்டுக்கு என்ன வேணும்? முதல்ல நீங்க என்ன கேட்டிருக்கீங்க தெரியுமா? எங்க வீட்டுக்கு முதல்ல ஃப்ரிட்ஜ் வேணும், வாஷிங் மிஷின் வேணும். எல்லாமே இருந்து என்ன பண்றது? கரண்ட் இல்லைன்னா. நான் என்ன சொல்றேன், முதல்ல கரண்ட் வேணும்னு சொல்லி கேளுங்க, அந்த வெளிச்சம் வேணும்னு சொல்லி கேளுங்க. அல்லேலூயா. அவர் தான் பரிசுத்த ஆவியானவர், அவர் தான் தேவனை குறித்து நமக்கு சொல்லிக் கொடுக்கிறவர். முதல்ல எங்களுடைய ஏக்கமெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, அப்படி இருக்கணும். ஆனா நம்முடைய ஏக்கம் இன்னும் வேணுமே, இன்னும் வேணுமே. எது? அவரை குறித்த அறிவு இல்லை, அதை தவிர எல்லாமே. அப்ப வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் தான் பாருங்க, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. முதல்ல தேவனே லைட் தான் போட்டுட்டு வானம் பூமி ஒட்டி கிடந்தது. அது என்ன பண்ணாருன்னா, இதென்றா ஒழுங்கீனமா கிடக்குது, லைட் வந்ததுக்கு அப்புறம் தான் எது எங்க கிடக்குன்னு தெரியும். ஆனா நம்மளால என்ன பண்றோம்? லைட் போடுறதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திடணும்னு நினைக்கிறோம். நீங்க லைட் போடுறதுக்கு முன்னாடி இருட்டு வீட்டுக்குள்ள போய் ஒழுங்குபடுத்துறேன் உள்ள போனீங்கன்னா கத்தி மேல விழுந்து காயம் பட்டுருவீங்க. ஏன்னா கத்தி எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. நான் ஒழுங்குபடுத்திடுறேன் அப்படின்னு நான் நினைச்சேன்னா நான் தான் முட்டாள்.
உங்களை யாரையும் ஒழுங்குபடுத்த முடியாது. முதல்ல லைட்டை போட்டு விட்டா அவங்களே பார்த்துக்குவாங்க, கண்ணு தெரிஞ்சிடும். ஓ ரைட், இதானா இப்படித்தானா அப்படியே. குருடனுக்கு வழிகாட்டினால் இருவரும் ஒருத்தருக்காக கண்ணு தெரிஞ்சிருக்கணும். அல்லேலூயா. இப்ப ஏசு என்ன செஞ்சாரு? முதல்ல பத்திமை குருடனை பார்த்து, நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்டார். சபை அப்படித்தான், சபையை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன. அவன் பிச்சை எடுக்கிறான். அது என்னது? திருவோடா. இன்னைக்கு சபை என்ன கேட்டிருக்கு தெரியுமா? ஏசு வந்து கேட்கிறார், பத்திமை வாங்கிய சபையை கேட்டிருக்கிறாரு. அப்பா உனக்கு நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே, இந்த திருவோடு வந்து மண் சட்டியில் இருக்குது, அடிக்கடி உடஞ்சு போயிருது, அதனால எங்களுக்கு தங்கத்துல திருவோடு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுதா சபை. ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப அதை கேட்டாலும் கூட ஓகே. இந்த தடி ஊனிட்டு போறேன், இந்த தடி என்ன ஆயிருது? அடிக்கடி முறிஞ்சு போயிருது, நல்ல தடியா கொடுத்துருங்க. ஆனா பத்திமை அப்படி கேட்கல. கேட்டாரு இவரு, என்ன செய்யணும்? தங்கத்துல திருவோடு வேணுமா, இல்ல தடி நல்லதா ராஜரீக தடி வேணுமா? அதெல்லாம் அவன் கேட்கல. இவருக்கு தெரிஞ்சிருக்கு பாரு. அவன் என்ன சொன்னான் பார்த்தியா? நான் பார்வை அடைய வேண்டும். அல்லேலூயா. தங்கத்தை திருவோடெல்லாம் எனக்கு வேண்டாம். திருவோடு தங்கத்துல இருந்தாரு, அது திருவோடு தான், அதனால அது எனக்கு வேண்டாம். என் பார்வை, நான் கண்ணை திறந்து விட்டுருங்க ஆண்டவரே, கண்ணை திறந்து விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன் மித்தத. அல்லேலூயா. சபை அப்படி இருக்கணும். கண்கள் திறக்கப்பட்டவன் விளம்புகிறேன். அல்லேலூயா. பீலையாம் தீட்டு சொல்றேன். அப்போ தேவனை குறித்து சரியா புரிஞ்சுக்குங்க. பரிசுத்த ஆவியானவர் யாருக்கு தேவை? எனக்கு தேவனை குறித்து நல்ல அறிவு வேணும், வெளிச்சம் வேணும். அதனால அவர் எனக்கு தேவை. அது ஒண்ணு அவர் கொடுத்துட்டாருன்னா எல்லாம் எனக்கு தெரிஞ்சுது. அல்லேலூயா. நம்ம ஆளுங்க இருட்டு வீட்டுக்குள்ள போய் தேடி கொண்டு வாங்குறீங்க. இருட்டு வீட்டுக்குள்ள போய் தேடினா ஒன்றும் கிடைக்காது. இருக்கிறதும் லைட்டை போட்டு விட்டு நீங்க போய் எடுத்து வாங்கினா கண்டிப்பா நீங்க போய் எடுத்து வந்துடுவீங்க. இருட்டு வீட்டுக்குள்ள போய் எடுத்து வாங்கினா எடுத்து வர முடியாது உங்களால். அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் செய்யறேன், நான் முதலாவது வந்த உடனே தேவனை குறித்து ஒரு நல்ல சரியான அறிவை கொடுக்கிறார். பிதாவை குறித்து நல்ல அறிவை கொடுக்கிறார். தேவனை குறித்து ஒரு சரியான அறிவு இன்னும் சபைக்கு இல்லை. அப்ப பரிசுத்த ஆவியானவர் எங்க அசைவாடிட்டு இருந்தாரு? ஒழுங்கின்மையின் மீது அசைவாடிட்டு இருந்தார், வெறுமையின் மீது அசைவாடிட்டு இருந்தார், இருளின் மீது அசைவாடிட்டு இருந்தார். அல்லேலூயா. எதுக்காக அசைவாடிட்டு இருந்தார்? எதுக்காக? பரிசுத்த ஆவியானவர் எதுக்காக வந்தார் உங்களுக்குள்ள? முதலாவது தேவனை அறிகிற அறிவுக்குள்ள நடத்துறதுக்கு தான். முதல்ல வந்த உடனே பரிசுத்த வாழ்க்கைக்குள்ள தள்ளிட்டார். அப்படியா? முதல்ல வந்த உடனே உன் பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிற பிரதான ஆசாரியனா இருக்கிறார் அவர். உனக்குள்ள வந்து அதை குறித்து நான் ஒரு நாள் பேசியிருக்கிறேன். உனக்குள்ள வந்து உன்னுடைய பலவீனங்களுக்காக தேவனிடத்துல பரிந்து பேசுறார். உனக்குள்ள இருந்து என்னால பரிசுத்தமா வாழ முடியும்னு சொன்னா எனக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவையில்லை. என்னால பரிசுத்தமா வாழ முடியும், எதுக்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு? அல்லேலூயா. என்னால முடியல ஆண்டவரேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சரி நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்னு சொன்னார். நான் உனக்குள்ள வந்துடுறேன், வந்து உனக்கு என்ன பண்ணுவேன்? சரி பண்ணிடுவேன். எப்படி ஆண்டவரே சரி பண்ணுவீங்க? பரிசுத்த ஆவியானவரை எப்படி சரி பண்ணுவீங்க? முதல்ல என்னை குறிச்சு புரிஞ்சுக்கோ, பிதாவை குறித்து புரிந்துக்கோ, இயேசுவை குறித்து நல்லா புரிஞ்சுக்கோ. அது ஒண்ணு போது, அது ஒண்ணு போது. அடுத்தடுத்து உனக்குள்ள ஒழுங்கு வந்துடும், அப்புறம் நிறைவு. முதல்ல என்ன வரும்? வெளிச்சம் வந்த உடனே ஒழுங்குபடுத்தினார். பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணாரு? ஒழுங்குபடுத்தினார். எது எது எங்கெங்க இருக்கணுமோ அங்கங்க கொண்டு போய் அதை வச்சார். வானம் இருக்க வேண்டிய இடத்துல வானத்தை கொண்டு போய் வச்சார். பூமி இருக்க வேண்டிய இடத்துல பூமியை கொண்டு போய் வைத்தார். கடல் இருக்க வேண்டிய இடத்துல கடலை வச்சாரு. கடலுக்குள்ள என்ன இருக்கணுமோ அதை வச்சார். அல்லேலூயா. இது எல்லாத்தையுமே வானத்துல சூரியன், சந்திரன், நட்சத்திரம் இதெல்லாத்தையும் அதெல்லாம் பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா வீடு என்ன ஆயிடுச்சு? ஒழுங்கு வரும். ஜெபத்துல ஒழுங்கு வந்திருக்குதா? உங்க வீட்டுல உபவாச வாழ்க்கையில ஒழுங்கு வந்திருக்குதா? ஆராதனை கூடி வரணும், அதுலயாவது ஒழுங்கு வந்திருக்குதா? சரியான நேரத்துக்கு வரணும், அதுலயாவது ஒழுங்கு வந்திருக்குதா? அதை ஒழுங்கெல்லாம் கொண்டு வரணும். அவர் கொண்டு வருவார். எப்ப தெரியுமா? அவரை குறித்து நீங்க புரிஞ்சுக்கணும். ஒருத்தரை குறித்து நல்லா புரிஞ்சுட்டோம்னா அவங்கள நம்ம வேதனைப்படுத்த மாட்டோம்.
அப்ப உங்களுக்குள் வாழ வந்த பரிசுத்த ஆவியானவர் முதலாவது ஒழுங்குபடுத்த, அதாவது வெளிச்சத்தை கொண்டு வந்து ஒழுங்குபடுத்துவார். அப்ப உங்களுடைய ஆராதனை வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு அது ஒழுங்குபடுத்துவார். அதுதான் செய்வார் முதல்ல. அல்லேலூயா. என்ன சொன்னாரா? இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளி உங்கள் இருதயங்களில் பிரகாசிக்கும். வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே மாறுது பாருங்க. ஒழுங்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாரு? ஒழுங்குபடுத்திட்டு எல்லாத்தையும் நிரப்பி விடுறாரு. எல்லாத்தையும் என்ன பண்றாரு? பூமியை, வானத்தை நிரப்பினாரு. வானத்தை எப்படி நிரப்பினாரு? சந்திரன், சூரியன், நட்சத்திரங்களை கொண்டு நிரப்பினாரு. கடலை நிரப்பினாரு. கடலை எப்படி நிரப்பினாரு? அநேக மீன்களை கொண்டு, மச்சங்களை கொண்டு நிரப்பினாரு. பூமி எப்படி நிரப்பினாரு? பறவைகளாலும் மிருகங்களாலும் மரம் செடி கொடிகளால நிரப்பினாரு. அல்லேலூயா. இது எதுவுமே செய்யாம ஆதாம கொண்டு வந்து என்ன எப்படி இருந்திருக்கும்? எடுத்தோட எனக்கு ஆசீர்வாதம் வந்துடும் அப்படின்னா அது நல்லா இருக்காதுங்க. அல்லேலூயா. முதல்ல அவரை புரிஞ்சுக்குங்க, அவரை தெரிஞ்சுக்குங்க. அப்படின்னா தான் அந்த ஆசீர்வாதமே நிலைக்கும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல வந்து முதலாவது இருளிலிருந்து விடுவிக்கிறார். சொல்லுங்க, இருளிலிருந்து விடுவிக்கிறார். இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்துகிறார். அது அவர் செய்யற முதல் வேலை. இருளின் ராஜ்யம் பிசாசுடைய ராஜ்யம். அல்லேலூயா. அதைத்தான் சொல்ல வர்றேன். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அப்போ ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை செய்தார். எகிப்துனா இருள். எகிப்துனா இருள். இந்த உலகம்ங்கிற இருளிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் எப்படி உங்களை விடுதலை ஆக்கினார்னா, தேவனை குறித்து ஒரு சரியான அறிவை கொடுத்து உங்களை விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா சொல்லுங்க. பார்வோன்கிற ராஜா கிட்ட இருந்தீங்க. அவன் தான் உலகத்தின் அதிபதி, பிசாசு. அவனுடைய அடிமைத்தனத்துல சிக்கிக்கிட்டு இருந்தீங்க. அவன் உங்களை அடிமைப்படுத்தி வச்சுட்டு இருந்தான். உங்களுடைய உழைப்பை எல்லாம் அவன் உறிஞ்சி கொண்டிருந்தான். உங்களுடைய சம்பாத்தியத்தை எல்லாம் அவன் திருடி கொண்டிருந்தான். நீங்க நைட்டும் பகலும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க, எல்லாம் அவன் அனுபவிச்சுட்டு இருந்தான். அப்ப அந்த எகிப்துங்கிற இருளில் இருந்து, பார்வோன்கிற அந்த பிசாசு கிட்ட இருந்து உங்களை விடுதலை ஆக்கினது பரிசுத்த ஆவியானவர். அதைத்தான் ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் நான் உங்களை விடுதலை ஆக்கினேன். தேவனுடைய கரம் என்பது பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. எசேக்கியேல் 37:1 சொல்றாரு, கர்த்தருடைய கரமே எலும்பு. அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து என்ன பண்ணுவாரா? வைராகிய வாஞ்சையா எலும்புவா. உங்களை விடுதலை செய்யறதுக்கு மாத்திரம் இல்ல, உங்க மூலமா மத்தவங்களுக்கு விடுதலை கொண்டு வர்றது. இப்பால நீங்க போய் எல்லாத்தையும் விடுதலை ஆக்கிட்டு இருக்கணும். ஆனா இன்னும் விடுதலைக்காக என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்ப விடுதலையின் ஆவியானவர் உங்க மேல வந்த உடனே இருளில் இருந்து விடுதலை ஆக்குகிறார். சொல்லுங்க, இருளில் இருந்து. ரெண்டாவது, அந்த விடுதலை வந்தாலே ஒழுங்கீனத்திலிருந்து கர்த்தர் உங்களை நீங்களே விடுபட்டுருவீங்க. ஒழுங்கீனம் எல்லாம் ஒழுங்காயிரும். அப்புறம் வெறுமைங்கிறது ஒண்ணு இருக்காது. எல்லாத்தையும் அவர் ஃபில் பண்ணிடுவார். இதான் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த முதல் படம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் யாருக்கு தேவை? இயேசு யாருக்கு தேவை? இயேசு யாருக்கு தேவை? பாவிகளுக்கு இயேசு தேவை. சொல்லுங்க, பாவிகளுக்கு இயேசு தேவை. சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. அல்லேலூயா. ஏன்னா சபை வந்து இன்னும் என்ன ஆகணும்? வெளிச்சத்துக்குள்ள போகணும், வெளிப்பாட்டுக்குள்ள போகணும். தேவனை குறிச்சு நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களோடு கூட வாழ வந்தார் இல்லையா பரிசுத்த ஆவியானவர், முதல்ல அவரை புரிஞ்சுக்குங்க. அவர் வந்து உங்களுடைய பலவீனங்களில் உதவி செய்ய வந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க அவரு மேல உங்க கண்ணை வச்சாலே போதும். நீங்க கண்ணை எங்க வைக்கிறீங்க? பரிசுத்தமா வாழ்ந்தா போதும். பரிசுத்தத்தை மேல கண்ணு வச்சீங்கன்னா விழுந்துருவீங்க. அந்த பரிசுத்தத்தை கொடுக்கிற பரிசுத்தர் மேல உங்க கண்ணை வைங்க, எழுந்துருவீங்க. அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை மேல உங்க கண்ணை வைக்காதீங்க. ஆசீர்வாதத்தை கொடுக்கிற அவர் மேல உங்க கண்ணை வைங்க, உங்க சிந்தையை வைங்க. இப்படித்தான் ஒவ்வொன்னு நமக்கு எல்லாம் அவர் தான். அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் விடுவிக்கிறவர், சுத்திகரிக்கிறவர் மாத்திரம் இல்ல, சுட்டெரிக்கிறவர் மாத்திரம் அல்ல, விடுவிக்கிறவர், வெளிச்சத்தை தருகிறவர், நிறைவாக்குகிறவர். அல்லேலூயா.
இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்கங்க, எல்லாவற்றிற்கும் மேல அவர் அசைவாடி கொண்டிருந்தார். ஒரு இடத்துல இல்ல, ஆவியானவர் ஒரு இடத்துல உட்கார்ல, அசைவாடிட்டே இருந்தாரா அப்படின்னு என்ன அர்த்தம்? யாரு அசைவாடிட்டு இருப்பாங்க? துருதுருன்னு யாரு இருப்பாங்க? ஒரு வேலையை எடுத்துட்டா அதை செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிறவன் தான் ஒரு இடத்துல உட்கார மாட்டான். என்ன பண்ணிட்டு இருப்பா? ஆனா அங்கேயும் ஓடுதுனாவே தெரிஞ்சுக்குங்கப்பா, என் வைஃப் அங்கேயும் ஓடுதுனாவே அந்த காரியத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கு தீவிரமாயிட்டாருன்னு அர்த்தம். பரிசுத்த ஆவியானவர் போவாஸ் மாதிரி. போவாச குறித்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. நகோமி சொல்றா, என்ன சொல்றா? அவர் இந்த காரியத்தை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அவர் ஓய மாட்டார். அல்லேலூயா. உங்களை ஒழுங்குபடுத்துற வரைக்கும் அவர் ஓய மாட்டார். உங்களை ஃபுல் பண்ற வரைக்கும் அவர் ஓய மாட்டார். உங்களுக்குள்ள வெளிச்சத்தை கொண்டு வர்ற வரைக்கும் அவர் ஓய மாட்டார். அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். இயேசு வாக்கு பண்ணியிருக்கிறார், என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருப்பார். உங்க பலவீனத்தை பார்த்து உங்களை விட்டுட்டு ஓடிட மாட்டாரு. உங்க பலவீனத்துல உங்களுக்கு உதவி செய்து தூக்கி எடுக்கிறதுக்கு தாயா பரிசுத்த ஆவியானவர். நான் இந்த பாவத்துல விழுந்துட்டு ஆண்டவரே, விழுந்துட்டு போ அப்படின்ட்டு ஓடிட மாட்டார் உன்னை விட்டுட்டு. அப்பேற்பட்ட தேவனை நீங்க தேடல. அப்படியா தேவனை நீங்க புரிஞ்சுக்கல? பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பரிசுத்தவான்கள் தான் தேவனை அப்படித்தான் புரிஞ்சு வச்சிருந்தாங்க. இயேசு பரிசுத்த ஆவியானவர் இப்படி அறிமுகம் செய்கிறார், நீங்க புரிஞ்சு கொண்டதெல்லாம் தப்புடான்னு சொன்னார். இஸ்ரவேலர்களை பார்த்துட்டு சொன்னாரு, பிதாவை நீங்க ஒரு விதத்துல புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க, அப்படி இல்ல பிதா. பிதா எப்படி இருப்பாரு தெரியுமா? என்ன மாதிரி தான் இருப்பார். என்ன மாதிரி எப்படி இருப்பாரு? எப்படி புரிஞ்சுக்கோங்க? கண்டிக்கிறவர் தண்டிக்கிறவர், அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே அதுதான். இல்ல இல்ல, என்னை கேட்டவன் பிதாவை, பிலிப்பு கேட்கிறாரு, பிதாவை எனக்கு காண்பியும். இத்தனை நாளும் உங்களோட இருந்து எனக்கு தெரியலையாடா அப்படிங்கிறார். அல்லேலூயா. என்ன சொல்ல வர்றாரு? நான் செய்த கிரியைகளே பிதாவை எப்படி இருக்கிறாருன்னு தெரிவிச்சிருப்பீங்கிறார். அப்ப ஏசு என்ன செஞ்சுட்டு இருந்தாரு? வானத்துல இருந்து அக்னி இறக்கி அழிச்சிட்டாரா? எலியா செஞ்ச மாதிரி செஞ்சுட்டாரா? பிதாவை பழைய ஏற்பாடு ஒரு விதமா புரிஞ்சு வச்சிருந்தது. இயேசுதான் முழுசா காட்டினார் பிதாவை. அல்லேலூயா. அவர் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். எனக்கு முன் வந்தவர்கள் எல்லாரும் கள்ளர்களும் கொள்ளைக்காரர்களுமா இருக்கிறார்கள். அப்ப பிதாவை ஏ டு ஜெட் முழுசா முழு பிக்சரா காட்டினவர் இயேசுவானவர். என்னை தண்டிக்கிறவராத்தான் நீங்க பாத்தீங்க பழைய ஏற்பாட்டுல. என்னை சிலுவையில் தூக்கி அடிங்கிறார். அடி அடின்னு அடிச்சாங்க இயேசுவை, காரி துப்புனாங்க, அவமானப்படுத்தினாங்க, கேவலமா பேசினாங்க. உடனே ஏசு என்ன பண்ணிட்டாரு? சபிச்சிட்டாரா? இல்ல, நான் உன்னை மன்னிக்கிறேன், நான் உன்னை மன்னிக்கிறவர்ரா, என்னை புரிஞ்சுக்க அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. பிதாவி இப்படித்தான் பண்ணாரு. இப்படி உன்னை நான் நேசிக்கிறேன், உனக்கு புரியலையா என் நேசம் அப்படின்னார். அல்லேலூயா. இப்படி நேசிக்கிற ஒருத்தருக்கு உங்களால எப்படி துரோகம் பண்ண முடியும்? இந்த வெளிச்சம் இருந்தா தானே துரோகம் பண்ண முடியும். இந்த வெளிச்சம் இல்லைன்னா துரோகம் பண்ணிருவீங்க. இந்த வெளிச்சம் வந்துருச்சுன்னா கண்டிப்பா அவருக்கு நீங்க துரோகம் பண்ண முடியாது. உசுரையே கொடுத்து நேசிக்கிற உங்கள் கணவருக்கு நீங்க துரோகம் பண்ண முடியாது. உங்களுக்காக அடிபட்டு உதைபட்டு ஒரு கணவருக்கு நீங்க என்ன பண்ண முடியாது? துரோகம் பண்ண முடியும். கற்புள்ள கன்னிகையா இயேசு, இயேசுவுக்கு உங்களை நான் நியமிக்கிறேன்னு பவுல் சொன்னார். அல்லேலூயா. அவருடைய நேசத்தை புரிஞ்சுட்டா பாவம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அல்லேலூயா. அப்ப நான் தண்டிக்கிறவரா இல்ல, கண்டிக்கிறவரா இல்ல, உன்னை மன்னிக்கிறவரா இருக்கிறார் பிதா. அவங்க புரிஞ்சு வச்ச விதம் வேற. ஏன்னா அவங்க எல்லாரும் அடிமைத்தன ஆவியை பெற்றிருக்கிறார். நீங்களும் நானும் அப்படி அல்ல, அப்பா பிதாவென்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்று. அல்லேலூயா. புரிஞ்சுக்குங்க, பிதாவை புரிஞ்சுக்குங்க, இயேசுவை புரிஞ்சுக்குங்க, பரிசுத்த ஆவியானவர் புரிஞ்சுக்குங்க. முதல்ல அவர்களை குறித்த சரியான வெளிச்சம் உங்களுக்கு வரணும்னா பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஐக்கியத்தில் இருங்க. நல்லா ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க, ஆவியில நிரம்பி வசனங்களை கேளுங்க. அல்லேலூயா. இப்படி இருக்கும்போதுதான் அவருடைய அன்பை புரிஞ்சுக்க முடியும். அவருடைய அன்பை புரிஞ்சுட்டா கண்டிப்பா நாம ஒரு ஒழுங்குக்குள்ள வந்துருவோம், நிறைவுக்குள்ள வந்துரும். அல்லேலூயா. தேவாவி நம்மேல் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் பரிபூரணமாய் ஊற்றப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் அனுபவிக்கணும்.